ஆஹா கல்யாணம் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். மக உங்களுக்காக ரெசிமினேஷன் ஆர்டர் வந்திருக்கு பாருங்க, இதை நீங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இதை கேட்டதும் எதுக்காக நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, அண்ணாமிகா எப்படிப்பட்ட கேவலமான வேலை செஞ்சானும் தெரியும், இதுல சூர்யாவுடைய தப்பு எதுவும் இல்லைன்றதும் தெரியும். இங்க பாரு அண்ணாமிகா, உனக்கு எதிராக எல்லா எவிடன்ஸும் எங்ககிட்ட இருக்கு. நீ அழுகியே கொள்றதுக்காக என்ன பண்ண எல்லாமே எங்ககிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதோ ரொம்பவே வருத்தமா உடனே அனாமிகா வேற வழி இல்லை, நம்ம இந்த கேஸை வாபஸ் வாங்கிடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு கேஸையும் வாபஸ் வாங்கிடுறாங்க. இப்போ உடனே நம்ம சூர்யாவை கையை பிடிச்சி ரொம்பவே கெத்தா மகா கூட்டிட்டு போறாங்க. என்ன சொன்ன அனாமிகா, உன்னால உன்னுடைய புருஷனை வெளியவே எடுக்க முடியாதுன்னு என்கிட்ட சொன்னல, என் புருஷன் எந்த தப்பும் பண்ணலன்றத நிரூபிச்சுட்டு இப்ப நான் வெளியே எடுத்திருக்கேன். இதுக்கு என்ன சொல்ல போற, என் புருஷனை பத்தி எனக்கு தெரியும், நீ யாரு எப்படிப்பட்டவன்றது எனக்கு தெரியும். நான் பிரபாவையும் விஜயும் கண்டிப்பா ஒன்னா சேர்ந்து வாழ வைப்பேன். அப்ப தெரியும் உனக்கு விஜயை நம்ம மிஸ் பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நீ வருத்தப்படணும். இது எல்லாமே நடக்கும். நான் கண்டிப்பா அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வாழ வைப்பேன்னு சொல்லி மகா அனாமிகா கிட்ட சேலஞ்ச் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இப்ப அனாமிகா என்ன செய்ய போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.